வெல்கம் வியூவர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் இந்த பூஜா பாஸ்கெட்டோட பார்ட் 2 பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு பார்ட் 1ல் ஒயர் மெஷர்மெண்ட்டு கட் ஒயர் மெஷர்மெண்ட்டு ப்ளஸ் இந்த 2 குமிழ் பேஸ் எப்படி போடுறது, குமிழ் எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றத சொல்லியிருப்பேன். இப்போது இந்த 2 குமிழுக்கும் நடுவில் இருக்கிற கிராஸாக வர எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணியிருக்கேன். அப்படி ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு கிராஸ் நாட்டை தான் கிடைக்கும். 1 2 3 4 4க்கு 4 ஒரு டைமண்ட் கிடைக்கும். இந்த குமிழுக்கும் இடையில நம்மளுக்கு 4க்கு 4 டைமண்ட் ஷேப் கிடைக்கும். அப்படி டைமண்ட் ஷேப் போட்டுட்டு மீதி இருக்கிற இந்த குமிழுக்கு மேலே இருக்கிற ஒயரை, கிராஸாக வர ஒயரை ஃபில் பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு பேஸ்கெட்டு ஒரே ஈவனாக கிடைக்கும். இது நார்மல் பூஜா பேஸ்கெட்டுக்கு எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரே ஈவனாக போட்டுட்டோம். இதுக்கப்புறமா மேலே ரன்னிங் ஒயரை வச்சு 3 லைன் போட போகிறோம். இது எங்கேருந்து வேணுனாலும் ஆரம்பிக்கலாம். ரன்னிங் ஒயரை இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். நம்ம நார்மல் நாட்டில் தான் போட போகிறோம். இப்போ இது கூடையோட பேஸு. இது இப்போ நம்ம கூடையை மேலே வளர்த்துறோம். எப்படி வளர்த்துறோன்றது பார்க்குறோம். இப்போ ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம சுற்றிலும் எத்தனை ஒயர் இருக்கோ அத்தனை ஒயரையும் ஒரு ஒயர் கூட மிஸ் பண்ணாமல் 3 லைன் ஏணிப்படி முடிச்சு போட்டு போட போகிறோம். நாட்ஸை நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே தான் பீட்ஸ் வச்சு போட போகிறோம். இதே மாதிரி இப்போ ஒரு ஒயரை கூட மிஸ் பண்ணாமல் நம்ம ஒரு ஒயரையும் எடுத்து நல்லா வச்சு டைட்டாக நாட் போட போகிறோம். நான் இந்த 3 லைனை போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், ரன்னிங் ஒயர் வச்சு நான் 3 லைன் போட்டுட்டேன். 1 2 3 லைன் போட்டிருக்கேன். சுற்றி ஏணிப்படி முடிச்சு போட்டு 3 லைன் போட்டு முடித்து ரன்னிங் ஒயரை கட் பண்ணி எடுத்துட்டேன். ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு மேலே பீட்ஸ் வச்சு போட போகிறோம். இந்த சென்டரில் ஒவ்வொரு பீட்ஸ் வச்சு நம்ம போட போகிறோம். இதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த மேலே போகிற 2 ஒயரையும் சேர்த்து வச்சு ஒரு நாட் போட போகிறோம். இப்போது 2 ஒயரை சேர்த்து வச்சு ஒரு நாட் போட்டுட்டோம். நல்லா டைட்டாக இழுத்து போடுங்க. நமக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். 3 நாட்டு சேர்ந்த மாதிரி ஒரு இது கிடைக்கும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் ஒரு பீட்ஸ் கோத்துக்கலாம். நான் இதுக்கு போடுறதுக்கு இந்த ரோஸ் பீட்ஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போது ஒரு ரோஸ் பீட்ஸ் கோத்து விட்டுடலாம். இது அப்புறமா போடும்போது கூட கோத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு தெரியணுன்றதுக்காக நான் கோத்துட்டேன். திரும்பவும் மேலே போகிற 2 ஒயர், அடுத்தடுத்த நாட்டில் இருக்கிற 2 ஒயரையும் சேர்த்து வச்சு ஒரு நாட் போட்டுக்கலாம். இந்த நாட்டுக்கும் நடுவில் ஒரு ஒயர் விட்டோம். அதுக்கு பீட்ஸ் கோத்துக்கும். இதுக்கு பக்கத்து நாட்டில் பீட்ஸ் கோத்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் கோக்குறேன். நான் போடும்போதே ஒவ்வொரு பீட்ஸ் கோத்துக்கிட்டே வந்துடுவேன். இதுக்கப்புறமா திரும்பவும் 2 ஒயரையும் சேர்த்து ஒரு நாட் இதே மாதிரி சுற்றி போட்டுட்டு இப்போ நாட் போட்டுட்டோம். இதுக்கு மேலே ரன்னிங் ஒயரை வச்சு ஒரு லைன் அப்படியே போட போகிறோம். கொஞ்சம் ஒயர் சொருகிறதுக்கு விட்டுட்டு நம்ம இந்த நாட்டிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு ஒயரை கூட மிஸ் பண்ணாமல் நாட் போட்டாச்சு. இதுக்கப்புறமா இந்த பீடை உள்ளே தள்ளிட்டு நாட் போடுறோம்.
அதுக்கப்புறமா இந்த அடுத்த நாட்லேருந்து 2 ஒயர் போகும், அதையும் போட போகிறோம். பாருங்க, நம்ம போடும்போது இப்படி சுற்றி நாட்டு வரும், நடுவில் பீடு 1 2 3 4 5 6 7 8 இந்த மாதிரி வரும். திரும்பவும் இப்போ அடுத்த ஒயரில் ஒரு பீடு கோக்க போகிறோம். பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி ஒரு நாட்டு ஒரு பீடு, ஒரு நாட்டு ஒரு பீடு அப்படி கிடைக்கும். நமக்கு கேட்டவங்க இந்த கலர் காம்பினேஷனில் தான் கேட்டாங்க, அதனால் நம்ம இந்த கலர் காம்பினேஷனில் போட போகிறோம். ஓகேங்களா? இதே மாதிரி நம்ம சுற்றி போட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடலாம். நான் இந்த ஒரு நாட்டு மட்டும் போட்டு காட்டுறேன். ஏணிப்படி முடிச்சு போட்டு ஃபுல்லாக இதே மாதிரி போட்டு கட் பண்ணிடலாம். கட் பண்ணி எடுத்து ரன்னிங் இந்த ஏணிப்படி முடிச்சு போட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், நம்மளுக்கு பீட்ஸ் வந்து இதே ஸ்ட்ரெயிட் லைனில் வேணும்னா நம்ம போட்ட மாதிரி இந்த 2 ஒயரே எடுத்து போடணும். இல்லை எனக்கு கிராஸ் வைஸில் பீட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த நாட்டுக்கு இந்த பீடுக்கு ரைட் சைடு இருக்கிற ஒரு ஒயரும் இந்த நாட்லேருந்து ஒரு ஒயரும் எடுத்து நம்ம இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். இல்லை இதுக்கு ஸ்ட்ரெயிட்டே பீட்ஸ் வரணும்னா நம்ம எப்படி போட்ட மாதிரி இந்த நாட்டுக்கு மேலே இருக்க 2 நாட்டு எடுத்து போட்டோம்னா நம்மளுக்கு இதுக்கு மேலே அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆர்டரில் பீட்ஸ் வரும். கிராஸ் ஆர்டரில் வேணும் அப்படின்னா நம்ம இந்த பீட் கோர்த்ததும் பக்கத்தில் இருக்கிற நாட்டில் இருக்கிற ஒரு ஒயரையும் சேர்த்து நம்ம போடணும். போட்டு காட்டுறேன். இதை இப்போ ஒரு நாட் போட்டுட்டேன். இப்போ ஒரு பீட் கோர்த்துருக்கேன். அடுத்த நாட் போடுறேன். இது நம்ம இஷ்டம்தான், பீடு எந்த ஆங்கிளில் நம்மளுக்கு தேவையோ அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது ஒரு பீடு கோக்குறேன். பாருங்க, இப்போ நமக்கு கிராஸில் கிடைக்குது பீடு, ஸ்ட்ரெயிட்டில் வராமல் கிராஸில் கிடைக்கும். இப்போ இதே மாதிரி ஒரு 2 நாட்டு 2 ஒயரையும் சேர்த்து ஒரு நாட் போட்டுட்டு ஒரு பீடு கொடுத்து மேலே ஒரு லைன் அப்படியே ரன்னிங் ஒயர் வச்சு போடணும். அதுக்கு மேலே அதே மாதிரி கிராஸ் அடுத்த 2 ஒயரை வச்சு நாட் போட்டுட்டு ஒரு பீட்ஸ் கோக்கும்போது நம்மளுக்கு 3 லைன் கிடைக்கும். இது மாதிரி நம்ம 3 இல்லை 4 லைன் போட்டுக்கலாம். நான் இந்த கூடைக்கு 3 லைன் தான் போட போகிறேன். உங்களுக்கு போட்டுட்டு நான் காட்டுறேன்.